எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்களே, 2 நாளுக்கு முன்னாடி நான் சாக்கடை துரைமுருகனை பற்றி ஒரு பதிவு ஒன்று போட்டு திட்டியிருந்தேன். அதை கேட்டுட்டு நாம் தமிழர் கட்சியில் சாக்கடை துரைமுருகனுக்கு அல்லக்கையாக இருக்கக்கூடியவனுங்க ஒரு 2 பேர் நான் ஃபோன் பண்ணி பேசுகிறானுங்க. தெளிவாக நான் சொல்லிட்டேன். அதாவது யார் ஒருத்தரை தலைவராக ஏற்றுக்கிட்டு அவங்கள பிடிச்சிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யாருக்கு பண்ணுறாங்களோ அவங்கள போய் நீ மேடைக்கு மேடை ஏறி நீ அசிங்கமாக திட்டுற அப்படின்னா உன்னையே நான் திட்டுவேன், உன் தலைவனை நான் திட்டுவேன் அப்படிங்கிறத நான் சொன்னேன். சரியா? நான் என்ன சொல்கிறேன்னா, நீ பேசுகிற இடத்துல நான் சண்டைக்கு வரல. நீ எந்தெந்த மேடைக்கெலாம் நீ பேசுகிறியோ அங்கெல்லாம் அனுப்பிச்சு உங்களோட சண்டை போடல. நீ எங்களுக்கு பிடித்தமான திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தியாக கிட்டத்தட்ட 1977க்கு அப்புறமா எம்ஜிஆர் அவர்கள் நல்ல மனிதர் தமிழ்நாட்டை ஆண்டாங்க. அவர் உயிரோடு இருக்க வரைக்கும், அதாவது உடம்பு சரியில்லாமல் போய் அமெரிக்காவில் பெட்டில் இருந்துக்கிட்டே ஜெயிச்ச வரலாறு இருக்குது. அவருக்கு அப்புறமா நல்ல தலைவர்கள் யார் இருந்தாங்கன்னு நீங்கள் விரலோட்டி சொல்லுங்கள். திமுக அதிமுக தான் மாறி மாறி ஆண்டுட்டு இருந்தாங்க. மாற்று சக்தியாக தமிழக மக்கள் நீண்ட வருட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாட்டுக்கு உண்டான மாற்றம் வேணும் அப்படின்னு தமிழக மக்கள் நினைக்கும்போது உச்ச நட்சத்திரமாக இருந்த தளபதி விஜய் அவர்கள் திரைப்படத்துறையே வேண்டான்னு சொல்லிட்டு அரசியல் துறைக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்தவங்கள நீ என்ன பண்ணுறனா, நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து 15 வருஷம் 16 வருஷம் ஆச்சு. ஒரு வார்டு கவுன்சிலராக கூட அந்த கட்சியில் இருக்கிறவன் ஒருத்தவங்க கூட ஜெயிக்கலைங்கிறத விட ஜெயிக்க வைக்கல அப்படிங்கிறத உண்மையான விஷயங்கிறத அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. சீமான் அவருடைய வேலை என்னென்னா, ஒரு நல்ல வேட்பாளரை நிறுத்த மாட்டார், டம்மியான வேட்பாளரை தான் நிறுத்திட்டு எதிர்கட்சிகிட்ட பணத்தை வாங்கிக்குவார் அப்படின்னு தான் சீமான் அவர்களை சொல்கிறத தமிழக மக்கள் எல்லாமே கேட்டுட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ மாற்று சக்தியாக நான் நல்ல மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வர்றாருன்னா, நீ விஜய் அவரை நீ அவருக்கு சப்போர்ட் பண்ண வேணாம். நீ ஏன் விஜய் திட்டுறீங்க? அப்போ நீ விஜய் திட்டும்போது நாங்கள் எங்களை மாதிரி ஆளுகளாக வேடிக்கை பார்ப்பாங்களா? அப்போ நீ எங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டது விஜயை நீங்கள் திட்டும்போது உங்கள் தலைவரை நாங்கள் திட்டுறோம். இதை தான் நான் பேசினேன். உடனே அவனுக்கு கோபம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்துலேருந்து எனக்கு ஒரு 2 நண்பர்கள் நிர்வாகிகள் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அவங்க சொன்னாங்க, தம்பி நீங்கள் நல்லா ஆடியோ போடுறீங்க, நல்லா இருக்குது, தயவுசெய்து இதே மாதிரி நீ கன்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நல்லவங்க தாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. விஜய் தமிழக மக்கள்